ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் சின்ன வெங்காயம் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செய்யலாம். 6 பூண்டு பற்கள் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் மிளகாலாம் கருகாமல் இருக்கும். 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் முழுசும் வதங்கணும் அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் 50% வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியுமே நமக்கு முழுசாக வதங்கணும் அவசியம் இல்லை. சட்னிக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துடலாம். சுவையான சின்ன வெங்காயம் கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கம்பு தோசைக்கு தான் இந்த சின்ன வெங்காயம் கார சட்னி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.